அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025-26ஆம் ஆண்டிற்கான தேர்தல் வாக்குறுதியில் திமுக தனது வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போகிறதாகவும் வாக்குறுதி சொல்லியிருக்கிறாங்க. அதில் இந்த 6,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இந்த நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் 2 விதமான நகைக்கடன்கள் தள்ளுபடி மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி இரண்டும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறாங்க. அதற்காக கிட்டத்தட்ட 45,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு அப்படின்றத பற்றின அப்டேட்டையும் பார்க்க போகிறோம். இந்த 6,000 கோடி நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதி உள்ளவங்க யாருன்றதையும் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்த விவசாய கடன்கள் வாங்கியிருந்தாங்க இல்லையா, ஏற்கனவே விவசாய கடன்கள் வாங்கி பயன்பெற்றவங்களுக்கு ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தொகை கிட்டத்தட்ட தள்ளுபடி செய்வதற்காக 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து மீண்டும் விவசாயிகளுக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா பயிர்க்கடனை வழங்குவதற்காக, அவர்கள் நலத்திட்டங்களுக்காக உதவுவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட் என்னன்றதை ஸ்கீம் என்னன்றதை தெளிவாக பார்க்கலாங்க. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதி உள்ள நபர்கள் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போங்க. சரிங்களா? நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியுள்ள நபர்கள் யார் யார் அப்படின்றத பற்றின தெளிவான அப்டேட் பார்க்க போகிறோம். என்ன காரணத்திற்காக இவங்க தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க, என்ன காரணம், அதை பற்றின பார்ப்போங்க. சரிங்களா? தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம இரண்டாவதா பார்க்க போறது நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாத நபர்கள் யாரு, அதற்கான காரணமும் பார்ப்போங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்களில் பெற்றிருந்து அவர்களின் மொத்த எடை நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல் இருந்தால், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படாதுன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததா என்ன காரணம், யாரெல்லாம் தகுதி இல்லாதவங்க அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க, செக் பண்ணிக்கலாம். குடும்ப அட்டை எண்ணை, ஓகேங்களா, உங்களுடைய ரேஷன் அட்டை நம்பரை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்கள் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு
பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் குடும்ப அட்டையின்படி இடம்பெற்றுள்ள அவர் தம் குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா அட்டைகளுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைகளே இல்லாம ஏட்டளவில் வாங்கிய நகைக்கடன்களை தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. போலி நகைகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ரேஷன் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த அட்ரஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஆதார் அட்டையிலையும் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த நகைக்கடன்கள் வருகின்ற 15ஆம் தேதியிலிருந்து சரிங்களா உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்களுடைய நகைகளை மீட்டு எடுத்துக்கலாம் எந்த விதமான அமௌண்ட்டும் கட்டாமல். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் இதுதான். இந்த ஸ்கீமை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.